Hello friends, welcome to kavithasamayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி சுவையான green chicken fry. ஒரு அருமையான chicken dish இது. நல்ல தாபா ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் ரெசிபி இது. நான்வெஜ் பிரியர்களுக்கு particularly chicken பிரியர்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல ஒரு ஸ்டார்ட்டரா இருக்கும். சாதத்தோட சப்பாத்தியோட எல்லாம் வச்சு சாப்பிட அட்டகாசமா இருக்குங்க. ரொம்ப நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாவும் டேஸ்டாவும் இருக்கும். நம்ம இந்த சிக்கன்ல சேர்க்கிற மசாலாக்கு பெருசா எந்த மசாலா பொடியும் சேர்க்காம பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லியை மெயின் இன்க்ரீடியண்ட்டாக வச்சு மசாலா ரெடி பண்ணி நம்ம மேரினேட் பண்ணி ஃப்ரை பண்ணுறோங்க. ஸோ நல்ல ஒரு ஸ்பெஷல் ஃப்ளேவரோடு இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் ரொம்ப நல்லா ஜூஸி அண்ட் சாஃப்டாகவும் இருக்கும். இந்த சிக்கன் ஃப்ரை அப்படியே சாப்பிடவும் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதை விட இந்த சிக்கன் ஃப்ரை சப்பாத்தியில் வச்சுட்டு நல்ல ஒரு சாலடும் மைனஸும் வச்சு சாப்பிட அட்டகாசமாக இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க அருமையான க்ரீன் சிக்கன் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இங்கே ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேங்க. நல்லா போன்லெஸ் பீசஸ் இப்படி ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணி வச்சுக்கணும். இதை நல்லா கழுவி சுத்தப்படுத்திட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நம்ம மஞ்சள் பொடி போட்டு நல்லா கலந்து வச்சிடலாம். இப்போ இங்கே மஞ்சள் பொடி போட்டு நல்லா கலந்தாச்சுங்க. இனி நம்ம இதுக்கான மசாலாவை ரெடி பண்ணிடலாம். இப்போ இங்கே மிக்ஸி ஜாரில் ஒரு 12 to 15 பூண்டு கார்லிக் சேர்த்துட்டு கூடவே இஞ்சி ஒரு 4 இன்ச் பீஸ் இஞ்சியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. இது கூட நல்ல ஃப்ரெஷ்ஷான புதினா ஒரு ஃபுல் கைப்பிடிக்கு எடுத்து சேர்த்து விட்டுறலாம். அதாவது ஒரு சின்ன கட்டு புதினாவை நல்லா க்ளீன் பண்ணி சேர்த்து விட்டாச்சு. இது கூட நல்ல கொத்தமல்லி இலை, ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை அதுவும் ஒரு சின்ன கட்டளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்லா இப்படி கிள்ளி போட்டு விட்டுருங்க. அப்போ தான் நல்லா அரைப்படும். ஸோ கைப்பிடி கொத்தமல்லி இலையும் சேர்த்தாச்சு. அடுத்தது ஒரு கொத்து கருவேப்பிலை. இது நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும் சிக்கனுக்கு. அடுத்தது பச்சை மிளகாய். இங்கே நல்ல நீளமான பச்சை மிளகாய், நல்ல காரமான பச்சை மிளகாய் 6 எடுத்துருக்கிறேன். நம்ம வேறு எந்த ஒரு மிளகாய் பொடியோ கரம் மசாலாவோ எதுவும் இங்கே சேர்க்க போகிறது இல்லை. இந்த பச்சை மிளகாவோட ஸ்பைசினஸ் மட்டும்தான். இஞ்சி, பூண்டு, புதினா, கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, நிறைய பச்சை மிளகாய் சேர்த்து அரைக்கிறோம். இதுவே ரொம்ப நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா கரம் மசாலா எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. பட் சிக்கன் ரொம்ப நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது கூட ஒரு சின்ன கப் அளவுக்கு தயிர். இந்த தயிர் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. சிக்கன் நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக வெந்து வரக்கு தயிர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கூடவே ஒரு சின்ன லெமன் ஜூஸை புழிஞ்சு விட்டுறலாம். இப்போ தண்ணி சேர்க்காம இந்த தயிர் லெமன் ஜூஸ்லேயே நம்ம நல்லா அரைச்சிக்க முடியும். ஸோ தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. நல்லா அந்த தயிர் சேர்த்து நல்லா இப்படி ஃபைனாக அரைச்சாச்சுங்க. நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்குது. அந்த க்ரீனி ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ இந்த அரைச்ச மசாலாவை சிக்கனில் சேர்த்து விட்டுறலாம். கூடவே தேவையான அளவு உப்பு, சிக்கனுக்கு எந்த அளவுக்கு உப்பு வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்து விட்டு நல்லா கலந்துடணும். சிக்கனில் மசாலா கலந்து விட்டுட்டு மினிமம் ஒரு 45 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணுனா ரொம்ப நல்ல சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்கும். 3-4 மணி நேரம் ஊற வச்சாலும் நல்லது தான். ரொம்ப நல்ல சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக நம்மளுக்கு சிக்கன் இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் வரன்னு இருக்கும். ஸோ நல்லா இந்த தயிர் இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா சிக்கன் ஊறினதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணுங்கள். சிக்கனில் நல்லா மசாலாலாம் கலந்தாச்சுங்க. இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி நம்ம ஒரு மினிமம் ஒரு 45 மினிட்ஸ்னாலும் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணுவோம். ஸோ இருக்கட்டும். இப்போ 1 ஹவருக்கு மேலே நல்லா சிக்கன் ஊறிடுச்சு. சிக்கன் ஃப்ரை பண்ணிடலாம். இங்கே நல்லா அகலமான பேன் வச்சாச்சு. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு பேனை சூடாக்கி ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். நான் டீப் ஃப்ரை பண்ணலை, தவா ஃப்ரை தான் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ அந்த பேனில் நல்லா அந்த ஆயில் எல்லா பக்கம் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இப்போ ஊறின சிக்கனை ஒவ்வொரு பீசஸாக எடுத்து அப்படியே அந்த பேனில் சுற்றிலும் அடுக்கி விட்டுறலாம். ஸ்டவ்வை கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும்.
பொறுமையாக வேக விட்டு எடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி சிக்கன் பீசஸை திருப்பி போட்டு பொறுமையாக நல்லா அந்த மசாலாலாம் ஃப்ரை ஆகி நல்லா அந்த சிக்கன் வெந்து வர வரைக்கும் பொறுமையாக வேக விட்டு எடுக்கணும். ஸோ சிக்கன் இங்கே வெந்துக்கிட்டு இருக்கட்டும். சிக்கனோட வச்சு சாப்பிட நல்ல ஒரு சிம்பிளான சாலட் ஒன்று பண்ணிடலாங்க. இங்கே நல்லா சன்னமாக நீளமாக நறுக்குன்னு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்குறேன். கூடவே சன்னமாக நீளமாக துருவுன்னு ஒரு கேரட் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு சின்ன பீஸ் பீட்ரூட்டும் துருவி சேர்த்தாச்சுங்க. சின்ன பீஸ் போதும், அதிகம் வேண்டாம். இது கூட ஒரு அரை எலுமிச்சம்பழத்தோட சாறு, சின்ன எலுமிச்சம்பழம், அதில் அரை எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக உப்பு, அவ்வளோதான். எல்லாம் சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுடலாம். இது சிக்கனோடு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ சாலட் ரெடி. இங்கே க்ரீன் சிக்கன் ஃப்ரையும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா சிக்கன் வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆனால் போதும். அந்த மசாலா மேலே இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, க்ரீன் சிக்கன் சூப்பராக ஜம்முன்னு ரெடி ஆயிருச்சு. சிக்கன் ஃப்ரை ரொம்ப நல்ல வாசனையாக இருக்குது. இங்கே எந்த விதமான மசாலா பொடி எதுவுமே சேர்க்கலை, கரம் மசாலாலாம் எதுவுமே சேர்க்கலை. வெறும் இஞ்சி, பூண்டு, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், தயிர் இதெல்லாம் தாங்க சேர்த்தோம். பட் அந்த வாசனையே இந்த சிக்கன் ஃப்ரையில் ரொம்ப நல்லா இருக்குது. சிக்கனும் நல்ல சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக வெந்திருக்கு. இது எல்லா விதமான மெயின் டிஷ்ஷஸ் கூடவும் நல்ல ஒரு பொருத்தமான சைட் டிஷ்ஷாக இருக்கும். பட் இருந்தாலும் சப்பாத்தி ரொட்டியோட இந்த சிக்கன் ஃப்ரை வச்சு கூடவே கொஞ்சம் சாலடும் மைனஸும் வச்சு ரோல் மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு சிக்கன் எடுத்து நான் பிரித்து காமிக்கிறேன். நல்ல சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள். எவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்குது சிக்கன். ரொம்பவுமே நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக வெந்திருக்கு. டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. கண்டிப்பாக சிக்கன் பிரியர்களுக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியான ரெசிபியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.